ஹாய் ப்ரோ, வணக்கம் நண்பர்களே. நான் தான் உங்கள் விவசாயி சந்துரு. ஸோ இன்றைக்கி நம்ம வாழை சாகுபடி எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. ஸோ ஏற்கனவே இருக்கிற தாய் மரத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடக்கதை வந்து நம்ம வந்து பிடிங்கிங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு தேங்காயினுடைய எப்படி சொல்கிறது, சுத்தமாக இருக்கும்லங்க உள்ள, அது போல் வந்து பார்த்திங்கன்னா வந்து சைடில் இருக்கிற அந்த வேரெல்லாம் அடக்கி விடணுங்க. ஸோ அடக்கி விட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒவ்வொரு கண்ணுக்கு ஒவ்வொரு விதமான ஒரு கேப் விடணுங்க. இப்போ வந்து கதலி அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட 6 அடியாவது கேப் இருக்கணும். ஸோ குவிண்டால் அப்படின்னா மொந்தன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 7 அடியாவது இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேப்பை விட்டு நீங்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை அடி ஆழத்துக்கு குறை இல்லாமல் நீங்கள் பறித்து வந்து பார்த்தீங்கன்னா உள்ள டிஐபி போட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குருணை மருந்துன்னு சொல்லுவாங்க, அது கொஞ்சம் போடுவாங்க. ஏன்னா கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கெட்டு போகாமல் இருப்பதற்காக. ஸோ போட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மூடி வச்சிடணும். ஸோ என்ன சொல்கிறது, இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அல்லக்கண்ணுன்னு சொல்லுவாங்க. அதாவது கொஞ்சம் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா சாய்கருன்னு சொல்லுவாங்க. சாய்கருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியும் போட்டிங்கனாலும் உங்களுக்கு ஈல்டு கிடைக்கும். தேங்க்யூ.